அதை ஏன் பண்ணல? அதை நோக்கி கேள்வி கேட்பாங்களா? நீங்க சொல்றீங்கல, அதை நோக்கி எந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. என்ன சொல்றீங்க? மலம் அள்ளுவது புனிதமானது காலகட்டத்துல மத்திய அரசு சொல்லிச்சல, அவங்க பாலிசி அதான்பா. எனக்கு ஒரே ராமனை கூட்டு வந்தா சீதை வந்தா பீடி புடிச்சா உள்ள குச்சா. அப்போ இதை எப்படி அரசியல் ஆக்கி மாத்திரம் பாருங்க. கொஞ்ச நாள் நீங்க அள்ளுங்க, அவங்க வந்து வாலண்டியர் அள்ளுவாங்களா? அள்ளுவதற்கான வழிமுறை நீ செய்யி, அதை பர்மனெண்ட் ஆக்கு, அதில் ரிசர்வேஷனை கொண்டு வா. ஒரே ஒரு உத்தரவு, இது தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்கக்கூடிய பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டில் இதை செய்ய முடியுமா முடியாதா? ஒரே ஒரு உத்தரவு யூனியன் கவர்மெண்ட் இதை கிரிமினலைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதை ஏன் பண்ணல? அதை நோக்கி கேள்வி கேட்பாங்களா? நீங்க சொல்றீங்கல, அதை நோக்கி எந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. என்ன சொல்றீங்க? மலம் அள்ளுவது புனிதமானது காலகட்டத்துல மத்திய அரசு சொல்லிச்சல, அவங்க பாலிசி அதான்பா. எனக்கு ஒரே ஒரு பாலிசிக்கு நேர் எதிரான பாலிசில நீங்க பெரியார் பாலிசில இந்த சட்டத்தை உங்களால் போட முடியுமா போடாதா? போட சொல்லி தான இதற்கான வக்கு தமிழக அரசுக்கு இருக்கா இல்லையா? நாங்க இதுல இந்த இடத்துல டைலூட் ஆவறமா கிடையாது. அதிமுக ஆட்சி காலகட்டத்துல 10 ஜோன்ல 11 ஜோன்ல பிரைவேடைசேஷன் பண்ணாங்கல்ல, அதை இவர் ஆதரிக்கிறாரா எதிர்க்கிறாரா? எதிர்க்கிறோம். ஏன் எதிர்த்து போராடல? ஏன் எதிர்த்து போராடல நீங்க? ஏங்க நான் இன்னைக்கு திரும்ப அண்டாவை பத்தி சொல்றேன். நேத்து இல்லங்க, ஆல்ரெடி பிரைவேடைசேஷன் பண்ணப்பட்டது இல்ல. அந்த பிரச்சனை ஏன் இவ்ளோ ஸ்ட்ராங்கா வாய்ஸ் அவுட் பண்ணலன்னு நான் கேக்குறேன். இதுல நம்ம தனிப்பட்ட முறையில பர்சனலா பேசுறதுல எந்த பெனிஃபிட்டும் இல்ல. மக்களுக்கான என்ன பெனிஃபிட் இதுல? இப்ப என்ன 24,000 ரூபாய் அவர்களுக்கு உறுதிப்படுத்த வேண்டுமா வேண்டாமா? அவுட் சோர்சிங் பண்ணப்பட போகிறார்களா இல்லையா? அவர்களுடைய வாழ்க்கை தரம் என்னவாக போகிறது? 8,000 ரூபாய் குறைய போகிறதா? 30-40 வயதுக்கு மேல் உள்ளவர்கள் வேண்டாம் என்று சொல்ல போகிறார்களா? ஒரு ஸ்பௌஸ் மட்டும், ஒரு பேரண்ட் மட்டும் இருக்கக்கூடியவர்களுடைய நிலை என்னவாக போகுது? இந்த கேள்விகள்லாம் அடுத்தடுத்து முன்னாடி நிக்குதா? நீங்க சொன்ன இந்த லிஸ்டுக்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் கிடையாது. அதை நான் தெளிவுபடுத்திடுறேன். எங்க தலைவருடைய ஸ்டாண்டும் இப்ப நீங்க சொன்ன விஷயத்துக்கு எதிரானது கிடையாது. நாங்க சொல்றது என்னன்னா, இந்தியாவுல அதாவது ஒரு ஜாப் இருக்குங்க, அந்த ஜாபோட கேஸ்ட் கனெக்ட் ஆயிருக்குங்க, அதனால அதுக்குள்ள தொழில்நுட்பம் வரலங்க. இதுதாங்க எங்க பிரச்சனை. இவ்வளவு சிம்பிள். இந்தியால எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே ஸ்டாலின் அவர்கள் சாதி பார்க்கறாரா? இந்த சமூகம் தான் இத செய்யுது, அதால இவன் கையிலே அலட்டும் சொல்றாரா ஸ்டாலின்? சாக்கடையில துப்புரவு பண்ணி அப்படி எப்படி சார் சொல்லுவாங்க? அப்ப இவங்க சொல்றது அதானே சார்? எப்படி சார் அப்படி எப்படி சொல்லுவாங்க? அவங்க சொல்றது ஒரு ஆட்சியாளராக சமூக நீதி பார்வையோட இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளர் எப்படி அப்படி பாரகம் இன்னும் சொல்லி ஒரு கேள்வி வருதா? இல்ல சொல்றீங்க, என்ன கேக்குறீங்க? அரசு சாதி பாக்குதுன்னா யார்? அது செக்ரட்டரியேட்ல இருக்கிற கல்லு செங்கல்லு அந்த பில்லர் அது சாதி பாக்குதா? அரசு எப்படி ஒரு சாதி? யாரு? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள். யார் அது? திமுக அரசு தான். யாரு? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமை இயங்கக்கூடிய அரசு. ஸ்டாலின் அவர்கள் தானே? ஆமா. அப்ப அரசு சாதி பார்க்கறா, ஸ்டாலின் அவர்கள் சாதி பார்க்கறாரா? அப்படி சொல்லிட்டு போங்க, நாங்க உங்களுக்கு கேட்கல. சரி, இவங்க என்ன பண்ணுவாங்க? இது டைவர்ட்டிங் பாலிடிக்ஸ்ங்க. இது என்னன்னா பிரச்சனை நேரடியா தான் கேக்குறேன். சொல்ல மாட்டாங்க இவங்க. அரசுனா இது ஸ்டாலின் கவர்மெண்ட் அதோட கனெக்ட் பண்ணி முடிஞ்சிருச்சுன்னுவாங்க. யூனியன் கவர்மெண்ட்னு ஒன்னு இருக்கு, இந்தியா முழுவதும் மோடியோட பார்வை அதான் என்ன நம்ம பேசுறோம்ல. அப்ப அதை நோக்கி இவங்க கேள்வி கேட்க மாட்டாங்க. அவர் என்ன அதை குற்றச்சாட்டு ஏற்றுக்கொள்ள இல்ல, அதை குற்றச்சாட்டு ஏற்றுக்கொண்டவர்கள் அதை ஏன் முதலமைச்சர் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. எங்களுடைய பேஸ் ஓட் பேங்க் கனெக்ட் ஆன ஒரு இஷ்யூல கான்ட்ராடிக்டா நாங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்தோம்னா பொலிட்டிக்கலா இது எங்களுக்கு நீங்க அதெல்லாம் விட்டுருங்க, அரசியல் ரீதியா இது எங்களுக்கு செட்பேக் ஆகும்னு எங்களுக்கு தெரியாமையா இருக்கும்.